நான் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் எடுத்துருவேன். சலுகையெல்லாம் 51% தான் இருக்கணும், 49 தான் சலுகையெல்லாம். 51 ஓப்பன் சீட்டு, ஜாதி எதுவுமே போடாதவனுக்கு தான் 51. சர்டிஃபிகேட்லாம் வாங்கக்கூடாது, ஜாதி பேர் சொல்லக்கூடாது, அவனுக்கு தான் என்ன இது 51 விழுக்காடு அவனுக்கு தான். 49 பேர் அடிச்சுங்க ஜாதிக்கிறங்களான்னு. எவன் எவ்வளோ சாமர்த்தியமாக அடிச்சுன்னு எவன்லாம் ஜாதி பிடிக்கணுன்னு பார்த்துடலாம். அப்புறமா அதுக்கு ஒரு புள்ளி இருக்குது, இவனுக்கு இவ்வளோ கேவலமானவங்கன்னு ஜாலி லிஸ்ட்டு போட்டு இவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்களா, இவங்களாம் இவ்வளோங்களான்ட்டு நான் ஜாதி என்ன பண்ணுவானுங்க? ஜாதி விட்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சட்டங்கள் இருக்குதுன்னா தெரியும், ஒத்துப்பீங்களா நீங்கள்? ஜாதி தலைவர்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜாதியை ஒழிக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுங்கிறாங்கன்னு தெரியுமா? நீ திடுதுப்புன்னு வந்து இப்போ சொல்கிற, அப்போல்லாம் ஏழு வந்தோம், நம்ம செருப்பே போடாமல் இருந்தோம், நம்ம ஸ்கூலில் சேர்க்கலன்னா நம்ம எப்படி வளர்ந்துருப்போம், நம்ம தலைவர் வர்றதுனால தான். தரல ஒருத்தண்டா தருதில்லை, நீ அங்கே இருக்கிற இன்னும் சொந்தமாக கொலை வெட்டுக்கு தெரியாமல் சொந்தமாக கோயில் கட்டிக்கு தெரியாமல் இருக்கிற, உன்னை ஏமாத்திங்கிறானுங்க மடப்பையில், உனக்கு புரியவே மாட்டேன்.